Welcome to Chem Academy. In the video, PGTRP Unit 1 magnetic property of inner transition element concept previous question. First question, the magnetic moment of lanthanide ion is influenced by 4 options. The 4 options is the correct answer. In the magnetic property concept, we will the question answer solve. First, what is magnetic properties? The magnetic property of an ions or an atom are due to the presence of electron in it. ஒரு atom or ion ஓட magnetic property அந்த atom ion present ஆயிருக்கூடிய electron depend பண்ணி இருக்கு. இப்போ electron வந்து ஒரு unpaired electron இருக்கலாம், electron all the electron pair ஆயிருக்கலாம். If all electron are pair இருந்துச்சுனா அந்த substance or atom or ions நம்ம diamagnetism அப்படினு சொல்லுவோம். இப்போ one or more electron or unpaired electron இருந்துச்சுனா ஒரு atom or ionல அத நம்ம paramagnetism அப்படினு சொல்லுவோம். இத diamagnetism paramagnetism நம்ம டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு magnetic field பக்கத்துல அந்த ஆட்டம் ஆர் அயானை நம்ம கொண்டு போகும்போது அது ரிப்பல் ஆச்சுனா அது diamagnetism சொல்லுவோம். அது அட்ராக்ட் ஆச்சுனா அத நம்ம paramagnetism அப்படினு சொல்லுவோம். இப்போ lanthanide ions ஓட magnetic property நம்ம டீடைலா பார்க்கலாம். Most of the lanthanide ions are paramagnetic nature except lanthanum, cerium, lutetium, ytterbium ions. இந்த 4 ions மே diamagnetic nature இருக்கும். Due to ஏனா இங்க all the electron வந்து ஒன்னு pair இருக்கும் இல்ல empty f orbital இருக்கும். இப்போ lanthanum ions எடுத்துட்டோம் அப்படினா அதோட electronic configuration 4f0 இருக்கும். cerium எடுத்துட்டோம்னா அதோட electronic configuration 4f0. lutetium எடுத்துட்டோம்னா அது completely filled 4f orbital. அதே மாதிரி ytterbium எடுத்துட்டனா completely filled 4f orbital. ஓகே, அப்ப இந்த 4 ions மே completely filled f orbital, empty f orbital இருக்கனால இங்க unpaired electron இருக்காது. அதனால நம்ம இத diamagnetic nature அப்படினு சொல்லுவோம். ஓகே, அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய ions எல்லாமே lanthanide ions எல்லாமே அது paramagnetic nature இருக்கும் due to presence of one or more unpaired electron. ஓகே, இப்போ magnetic moments பார்க்கலாம். magnetic moment எதுக்காக ஒரு ions or atomsல நம்ம கிரியேட் ஆகுது அப்படினா இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும். சென்டர்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸை எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். எலக்ட்ரான் அப்படி சுத்தி வரும் நியூக்ளியஸை. அப்படி சுத்தி வரும்போது எலக்ட்ரான் தன்னைத்தானே சுத்திட்டு நியூக்ளியஸும் சுத்தி வரும். அப்படி தன்னைத்தானே அதோட ஓன் ஆக்சிஸ்ல சுத்தும் போது அங்க ஒரு மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும். அதுதான் ஸ்பின் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். ஓகே, அப்போ இந்த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். அது ஒன்னு ஸ்பின் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். ஸ்பின் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் arises due to spin motion of electron around its own axis. அப்போ எலக்ட்ரான் அப்படி தன்னைத்தானே இதோட ஓன் ஆக்சிஸ்ல சுத்துறதுனால அங்க ஸ்பின் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும். அப்படி தன்னைத்தானே சுத்திட்டு நியூக்ளியஸும் அந்த ஆர்பிட்டல்ல சுத்திட்டு வரும்போது அங்க ஒரு மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும். அதுதான் ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் arises due to orbital motion of electron around the nucleus. அப்ப நியூக்ளியஸ் அந்த எலக்ட்ரான் சுத்தி வரதுனால கிரியேட் ஆகக்கூடியது ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். அப்ப மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஓவரால் எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் என்னன்னா ஸ்பின் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் சொல்லணும், ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் சொல்லணும். ஓகே, இப்போ கால்குலேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானோட மோஷன் ரெண்டு இருக்கு. ஒன்னு ஸ்பின் மோஷன், இன்னொன்னு ஆர்பிட்டால் மோஷன். ஆர்பிட்டால் மோஷன்ல நியூக்ளியஸ் சுத்தி வருது, ஸ்பின் மோஷன்ல தன்னைத்தானே அதோட ஓன் ஆக்சிஸ்ல சுத்திட்டு வருது. ஓகே, ஸ்பின் மோஷனோட ஃபார்முலா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். mu s due to the spin motion of electron formula root of 4s s plus 1 or root of n of n plus 2. ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலால நம்ம எதனால யூஸ் பண்ணலாம்? ஸ்பின் மோஷன் ஆஃப் எலக்ட்ரானுக்கு. அடுத்தது ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரானுக்கு பார்க்கலாம். mu l due to the orbital motion of electron root of l of l plus 1. ஓகே, அடுத்துல s and l. இப்போ ரெண்டையுமே இது கம்பைன் பண்ணிக்கலாம். ஸ்பின் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான், ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா magnetic moment, effective magnetic moment is equal to root of 4s s of s plus 1 plus l of l plus 1 4 magneton. ஓகே, magnetic moment ஓட யூனிட் என்னன்னா 4 magneton. ஓகே, இதுல s and l என்னன்னு பார்க்கலாம். s and l ங்கிறது total spin and orbital quantum number. ஓகே, இதுல magnetic moment of many d metal ions can be calculated by using spin only formula because no orbital contribution. இப்போ ஒரு d block elementோட metal ions இருந்துச்சு அப்படினா நம்ம spin only formula root of n of n plus 2 or root of 4s s plus 1 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணுவோம். ஏன் ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றது இல்ல அப்படினா அங்க நோ ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன். ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் இந்த d block elementோட metal ions இருக்காது. பார் lanthanide என்ன இருந்துச்சுனா spin orbit coupling is ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இந்த ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ங்கற ஃபார்முலா ரெண்டையும் ஆட் பண்ணி effective magnetic moment formula நம்ம யூஸ் பண்றோம். ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் contribute to the magnetic moment for lanthanides. அப்போ lanthanides இருந்துச்சுனா நம்ம ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ரெண்டுமே contribute பண்ணும். சோ டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட்ங்கிறது என்ன அப்படினா இந்த ஸ்பின் மோஷன் ஆஃப் எலக்ட்ரானும் ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரானும் ரெண்டையும் உருவாக்கக்கூடிய மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா சேர்த்து தான் நம்ம சொல்லணும். ஓகே,
இப்போ இந்த எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார்முலா என்னன்னா √4s s plus 1 plus L of L plus 1 4 magneton. இந்த ஃபார்முலா லேட்டரா ஸ்டடி பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. லேட்டர் ஆன் திஸ் provide was found to be valid electronic configuration of F0, F7, F14. அப்போ இந்த லாந்தனைட்ஸ் தான் இது கால்குலேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணாலும் இதுல F0, F7, F14ங்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய லாந்தனைட்ஸ் அயான்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா சூட்டபிளா இருந்திருக்கு, வேலிடா இருந்திருக்கு. பிகாஸ் ஏன் அப்படின்னா coupling of spin and orbital contribution to new quantum number. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஸ்பின்னும் ஆர்பிட்டால் மோஷன் நம்ம ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கப்ளிங் ஆகுது. ஓகே, அதனால நியூ குவாண்டம் நம்பர் வந்து ஒன்னு கொடுக்குது, அதுதான் J. ஓகே, அப்போ நம்ம இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா F0 கான்ஃபிகரேஷன் வந்துச்சுன்னா, F7 கான்ஃபிகரேஷன் வந்துச்சுன்னா, F14 கான்ஃபிகரேஷன் வந்தா மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஃபீல்டு ஆர்பிட்டால் F1 ல இருந்து F6 வரைக்கும், F8 ல இருந்து F13 வரைக்கும் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நியூ குவாண்டம் நம்பர் Jங்கிற அந்த வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த Jயோட ஃபார்முலா பார்க்கலாம். The magnetic moment is equal to G of root of J plus J of J plus 1. ஓகே, அப்ப இந்த நியூ குவாண்டம் நம்பர் வச்சு J வெளிய வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு F இன்கம்ப்ளீட் பார்ஷியல் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் ஆயிருந்துச்சுன்னா, அப்ப எம்டி ஆர்பிட்டாலா இருந்தாலும் சரி, ஆஃப் ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஃபுல் ஃபீல்டா இருந்தாலும் சரி, நம்ம மேல டாப்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதே வந்து பார்ஷியல் ஃபீல்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஜேயோட வேல்யூ என்னன்னா L minus S. அப்போ when orbital is less than half field இருந்துச்சு அப்படின்னா நம்ம L minus S இந்த orbital motion of electron ல இருந்து spin motion of electron ஃபார்முலா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா J வெளிய கிடைச்சிரும். இது வந்து less than half field இருந்துச்சுன்னா, அதாவது F1 ல இருந்து F7 வரைக்கும் இருந்துச்சுன்னா, இன்கேஸ் F7க்கு மேல போயிட்டா F8 ல இருந்து F14 வரைக்கும் இருந்துச்சுன்னா J யோட வேல்யூ வந்து L plus S. அப்ப L plus S வேல்யூ ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அது J வெளிய கிடைச்சிரும். ஓகே, இப்போ Jங்கிறது என்ன அப்படின்னா Landau splitting factor or hydromagnetic ratio அப்படின்னு சொல்லுவோம். இந்த G யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 plus J of J plus 1 S of S plus 1 minus L of L plus 1 divided by 2J J plus 1. ஓகே, அப்ப இதுல J யோட வேல்யூ S and L யோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா G யோட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப G யோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். J யோட வேல்யூ நம்ம ஈஸியா L minus S or L plus S ன்னு கால்குலேட் பண்ணி நம்ம ஈஸியா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது பார்ஷியலி ஃபீல்ட் F ஆர்பிட்டாலா இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கடோலினம் 3+ எடுத்திருக்கோம். இந்த கடோலினம் 3+க்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கலாம். கடோலினத்தோட அட்டாமிக் நம்பர் 64. சோ ஜெனான் 54 எழுதிட்டோம். 4 of 7 6 s 0. ஓகே, கடோலினம் 64க்கு எப்படி எழுதுவோம் அப்படினா 4 of 8 6 s 2 ன்னு இருக்கும். 3+ இருக்கனால 6s ல 2 எலக்ட்ரான், 4 of 8 ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துறோம். 4 of 7. இது ஒரு ஆஃப் ஃபீல்ட் ஆர்பிட்டால். ஓகே, அப்ப F ஆர்பிட்டால்ல 7 எலக்ட்ரான் நம்ம ஃபில் அப் பண்ணிருக்கோம். ஆஃப் ஃபீல்டா இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் is equal to root of 4 plus S of S plus 1 L of L plus 1. ஓகே, இது வந்து ஆஃப் ஃபீல்டா இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஓகே, இது பார்ஷியல் ஃபீல்டா இருந்துச்சுன்னா அந்த J வேல்யூ யூஸ் பண்ணனும். ஓகே, இப்போ பார்க்கலாம். S ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் and L ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். S ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்னன்னா S எத்தனை நம்பர் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னா 7 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அப்போ S வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு அன்பேர்ட் எலக்ட்ரானுக்கும் நம்ம ஸ்பின் வேல்யூ வந்து 1/2. அப்ப 7 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இங்க 1/2 into 7. ஓகே, 1/2 into 7 போட்டோம்னா வேல்யூ வந்து 3.5. ஓகே, அப்ப S வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் இந்த ஃபார்முலால. அடுத்து L வேல்யூ கால்குலேட் பண்ணனும். L வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலால +3 +2 +1 0 -1 -2 -3 இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்ளை பண்ணிட்டு இங்க ஃபர்ஸ்ட் +3 இருக்கு, அதுல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அப்ப +3 into 1 3. அடுத்தது +3 into 1 2. ஓகே, அடுத்தது +1 into 1 இங்க 1. அடுத்தது 0 இருக்கு, 0 into 1 வேல்யூ 0. அடுத்து -1 into 1 -1. அடுத்தது -2 into 1 -2. அடுத்து -3 into 1 -3. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணா வேல்யூ L வேல்யூ வந்து 0. அப்ப L வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 0, S வேல்யூ 3.5 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சோ இந்த ஃபார்முலால நம்ம ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபார்முலால S ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். 3.5 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப 3.5 + 1. அடுத்து L ஓட வேல்யூ என்னன்னா 0. சோ 0 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகே, இங்க அடுத்தது 4.5 into 3.5. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 3 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 14. அடுத்து 3.5 into 3.5 + 1ங்கிறது 4.5. சோ 14யும் 4.5யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க வேல்யூ வந்து 63 வரும்.
இப்போ ரூட் 63 இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் 64 இருந்தா 8 வரும். ஓகே, அப்போ ரூட் 63ங்கிறது 8 விட கம்மியா இருக்கும். 7.9 4 மேக்னட்டான். அப்போ கடோலினம் 3+க்கு 7 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அது ஒரு பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தாலே நம்ம அது பேராமேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேராமேக்னெட்டிசம். அந்த பேராமேக்னெட்டிசம் இருந்துச்சுன்னா அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ 7.94 மேக்னட்டான். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 டயஸ்பரியம் 3+ அயான் கொடுத்திருக்காங்க. அந்த டயஸ்பரியம் 3+ ஓட மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். டயஸ்பரியத்தோட அட்டாமிக் நம்பர் 66, ஜெனான் 54, 4s10 6s2 னு வரும். 6sல 2 எலக்ட்ரான், 4s10ல ஒரு எலக்ட்ரான் எடுத்து 4s9. ஏன்னா டயஸ்பரியம் 3+ இருக்குது. அப்ப அந்த 4s9 எலக்ட்ரான் நம்ம ஃபில் அப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 7 எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணிட்டு அடுத்து 2 எலக்ட்ரானை பேர் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா the effective magnetic moment is equal to g of root of j of j plus 1 4 magneton. ஓகே, நம்ம இந்த j ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இங்க பார்ஷியலி ஃபீல்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ இந்த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஃபார்முலா எடுத்துட்டோம். இதுல j வேல்யூ அண்ட் g வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ தெரியணும்னா l and s வேல்யூ தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் l and s வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த s வேல்யூ தெரியறதுக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை தெரியணும். டோட்டலா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ரிமைனிங் 2 ஆர்பிட்டாலும் எலக்ட்ரான் பேர் ஆயிட்டு. அப்ப 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இங்க ஸ்பின் வேல்யூ 1/2. சோ 5 × 1/2 வேல்யூ என்னன்னா 2.5. அப்ப s வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து l வேல்யூ கண்டுபிடிக்கலாம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். +3 +2 +1 -1 -2 -3 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் +3ங்கற மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. +3 × 2. ஓகே, அப்ப +3 × 2 னா வேல்யூ 6 வரும். அடுத்து +2 × 2 வேல்யூ என்ன வரும்னா 2 2s are 4. அடுத்து +1 × 1 வேல்யூ வந்து 1 வரும். அடுத்து 0 × 1 என்னன்னா வேல்யூ 0. அடுத்து -1 × 1னா -1. அடுத்து -2 × ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு -2. அடுத்து -3 × 1 இருக்கு -3. ஓகே, அப்ப இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா வேல்யூ வந்து 5. அப்ப l வேல்யூ நம்ம 5 கண்டுபிடிச்சிட்டோம். s வேல்யூ 2.5 அப்படினு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்ப நம்ம l - s இல்ல l + s ன்னு பார்க்கணும். இது மோர் தென் ஆஃப் ஃபீல்டா இருக்கு. அப்ப மோர் தென் ஆஃப் ஃபீல்டா இருந்துச்சுனா நம்ம l + s வேல்யூ நம்ம அப்ளை பண்ணனும். ஓகே, அப்ப j = l + s. இதே லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டா இருந்தா f ஆர்பிட்டால் வந்து 7 க்கு கீழ இருந்துச்சு அப்படினா l - s யூஸ் பண்ணுவோம். f ஆர்பிட்டால் வந்து 7 க்கு மேல இருந்துச்சுனா l + s வேல்யூ ஃபார்முலா அப்ளை பண்ணனும். ஓகே, அப்ப l ஓட வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்றோம் 5, s ஓட வேல்யூ வந்து 2.5. 5 + 2.5 வேல்யூ என்னன்னா 7.5. ஓகே, அப்ப j வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து g வேல்யூ கண்டுபிடிக்கலாம். g வேல்யூ கண்டுபிடிச்சா இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம். g ஃபார்முலா என்னன்னா 1 + j of j + 1 s of s + 1 l of l + 1 2j j + 1. ஓகே, இதுல j ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 7.5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். s ஓட வேல்யூ 2.5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். l ஓட வேல்யூ வந்து 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அடுத்து j ஓட வேல்யூ 7.5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து இந்த 7.5 + 1 8.5 அத ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா 63.75. அடுத்து 2.5 + 1 னா 3.5 3.5யும் 2.5 நம்ம மல்டிப்ளை பண்ணா 8.75. அடுத்து 5 + 1 6 6 5s are 30. அடுத்து 7.5 + 1 னா 8.5. ஓகே, அப்ப அந்த 2 × 7.5 னா 15. 15யும் 8.5யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 127.5. ஓகே, இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1.33 வரும் g வேல்யூ. அப்ப g வேல்யூ வந்து 1.33 அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த g வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அடுத்து j ஓட வேல்யூ 7.5 ரெண்டையுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே, அடுத்து எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு g ஓட வேல்யூ 1.33. அடுத்து j ஓட வேல்யூ 7.5 7.5 + 1. ஓகே, இப்ப 7.5 + 1 வந்து 8.5 8.5 × 7.5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 63.75. அடுத்து √63.75 க்கு நம்ம ரூட் எடுத்துட்டோம் அப்படினா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 7.98 வரும். 7.98யும் 1.33 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 10.624 மேக்னட்டான். இப்போ டயஸ்போரியம் 3+ அயானுக்கு மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் 10.624 மேக்னட்டான். இப்போ லாந்தனைடு அயான்ஸோட ட்ரைவலண்ட் அயான்ஸ்க்கு வந்து டோட்டலா மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் என்ன வரும், யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லாந்தனைடு அயான்ஸ் வந்து ஓவரால் லாந்தனைடு அயான்ஸோட மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் எப்படின்னு கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமா பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல அட்டாமிக் நம்பர் எடுத்துருக்கோம், ஒய் ஆக்சிஸ்ல வந்து எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பிளாட் பண்ணும்போது லாந்தனத்துல இருந்து லுட்டீசி வரைக்கும் நம்ம மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது கால்குலேட்டட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வேல்யூ. இதுல கால்குலேட்டட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வேல்யூல லாந்தனம் அயான்ஸ், யூரோப்பியம் அயான்ஸ், லுட்டீசியம் எல்லாம் வேல்யூ 0 வந்திருக்கு. அடுத்து ஹையஸ்டா இருக்குது டயஸ்போரியம். ஓகே, இந்த டயஸ்போரியம் இதுதான் நம்ம பார்த்தோம் ஹையஸ்ட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வேல்யூ இருக்கும். அது 10க்கு மேல இருக்கும். ஓகே, இப்போ யூரோப்பியம் லாந்தனத்துக்குலாம் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வேல்யூ வந்து 0 வருது. ஓகே, இது கால்குலேட்டட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வேல்யூ.
இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டு. ஸோ நம்ம எல் மைனஸ் எஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லேந்தனத்துல இருந்து யூரோப்பியம் வரை லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜே வேல்யூ கண்டுபிடிக்க எல் மைனஸ் எஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து கடோலினத்துக்கு அப்புறம் டெர்பியத்துல இருந்து லுட்டீசியம் வரைக்கும் நம்ம மோர் தென் ஆஃப் ஃபீல்டு. ஸோ எல் பிளஸ் எஸ் ஜே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எல் பிளஸ் எஸ் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மோர் தென் ஆஃப் ஃபீல்டா இருக்கிறதுனால. இதுல யூரோப்பியம் வந்து கால்குலேட்டர் வேல்யூ வந்து 0. ஓகே, 4/6 வரும் இதோட கான்பினேஷன். 4/6 வந்துச்சுன்னா இதோட எஸ் வேல்யூ வந்து 3 வரும். ஓகே, அப்ப ஜே வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எல் மைனஸ் எஸ், ஏன்னா இது லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டா இருக்கிறதுனால எஸ் வேல்யூ வந்து இங்க 3 வரும். அதே மாதிரி எல் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எல் வேல்யூ 3 வரும். அப்ப 3 மைனஸ் 3 வேல்யூ ஜே வேல்யூ 0. ஓகே, அப்ப இது லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டா இருக்கிறதுனால நம்ம எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது மியூ இஎஃப்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி ரூட் ஆஃப் ஜே ஆஃப் ஜே பிளஸ் 1. ஓகே, அப்ப இந்த ஜே வேல்யூ வந்து இதுல நம்ம 0 அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வேல்யூ 0 வரும். ஓகே, ஆனா இது யூரோப்பியம் 3+ நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 3.4 மேக்னெட்டான் வருது. ஓகே, அப்ப 3.4 மேக்னெட்டான் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஸ்பின் ஆர்பிட்டால் கப்ளிங் கான்ஸ்டன்ட். அந்த ஸ்பின் ஆர்பிட்டால் கப்ளிங் கான்ஸ்டன்ட்ங்கிறது லாம்டா அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது மோஸ்ட் ஆஃப் த லேந்தனைட்ஸ் அயானுக்கு ஸ்பின் ஆர்பிட்டால் கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து கிட்டத்தட்ட 1000 பெர் சென்டிமீட்டர் வரும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த லேந்தனைட்ஸ் அயான்ஸ்க்கு. இதே வந்து இந்த சமேரியத்துக்கும் யூரோப்பியத்துக்கும் ஸ்பின் ஆர்பிட்டால் கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து 230 பெர் சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகே, அப்ப ஸ்பின் ஆர்பிட்டால் கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து இந்த சமேரியம் அண்ட் யூரோப்பியத்துக்கு ரொம்ப லோவா இருக்கிறதுனால இதோட மீனிங் என்ன அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கிறதுக்கும் இந்த எனர்ஜி வந்து டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அப்ப அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்மாலா இருக்கனால இது ரூம் டெம்பரேச்சர்ல கூட இந்த யூரோப்பியம் சமேரியம் அயான்ஸ் வந்து ஈஸியா எக்ஸைட் ஆயிரும். ஓகே, அப்போ இதோட கிரவுண்ட் ஸ்டேட்டை விட இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு ஈஸியா போறதுனால இதோட மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வந்து 0வா இருக்காது. 3.4 ரூம் டெம்பரேச்சர்ல 3.4 மேக்னெட்டா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவா இருக்கிறதுக்கு ரீசன். ஓகே, அப்ப கால்குலேட் பண்ணும்போது இதோட வேல்யூ 0 வருது. ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா வரும்போது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்குள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால். ஓகே, அதுக்கு ரீசன் என்ன ஸ்பின் ஆர்பிட்டால் கப்ளிங் வந்து 230 பெர் சென்டிமீட்டரா இருக்கிறது. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய அயான்ஸ் லேந்தனைட் அயான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 1000 பெர் சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, இதுதான் ரீசன். இந்த கான்செப்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, the magnetic moment of lanthanide ion is influenced by. ஒரு லேந்தனைட் அயான்ஸோட மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் நம்ம ரெண்டு விதமா பார்த்தோம். மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஒன்னு ஸ்பின் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட், இன்னொன்னு ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். ஓகே, ரெண்டு மேக்னெட்டிக் மூவ்மெண்ட்டுமே இது கான்ட்ரிபியூஷன் ஆகும், இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒன்லி ஸ்பின் ஆங்குலர் மூவ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, சோ ராங். ஒன்லி ஆர்பிட்டால் ஆங்குலர் மூவ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, சோ ராங். ஸ்பின் ஆங்குலர் மூவ்மெண்ட் வந்து ஒன்லி டி பிளாக் எலிமெண்டா இருந்துச்சுன்னா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இங்க ஸ்பின் both ஸ்பின் அண்ட் ஆர்பிட்டல் ஆங்குலர் மூவ்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகும். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நெய்தர் ஸ்பின் ஆர் ஆர்பிட்டல் ஆங்குலர் மூவ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, சோ அது ராங். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which of the following lanthanide ions is diamagnetic nature னு கொடுத்திருக்காங்க. டயாமேக்னெட்டிக்கா இருந்துச்சுன்னா all the electron pair ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கால்குலேட் பண்ணி யாருக்கு all the electron pair ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சீரியம் 3+, சீரியம் அட்டாமிக் நம்பர் 58, சீரியம் 3+ ஆயிருந்துச்சுன்னா 4f1 வரும். யூரோப்பியம் 3+, யூரோப்பியம் 3+ ஆயிருந்தா அட்டாமிக் நம்பர் 63, 3+ங்கிறதுனால 4f6 னு வரும். அடுத்து இட்டர்பியம் எடுத்திருக்கோம், அட்டாமிக் நம்பர் 70, சோ யூரோப்பியம் இட்டர்பியம் 3+ ஆயிருக்குன்னா 4f13 வரும். அடுத்து லுட்டீசியம் 3+ எடுத்திருக்கோம், சோ 4f14 வரும். அப்ப இதுல 4f1 இருந்துச்சுன்னா ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அப்ப சீரியம் இருந்து ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். யூரோப்பியம் 4f6 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது இட்டர்பியம் வந்து 4f13 ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, அப்ப இது மூணுமே நம்ம அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, எல்லாமே பாராமேக்னெட்டிக். ஆனா லுட்டீசியம் வந்து 4f14 னா f ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபீல்ட் f ஆர்பிட்டால். அப்ப f ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டா ஃபில்லப்பா இருந்துச்சுன்னா நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்ப நோ அன்பேர்ட் எலக்ட்ரானா இருந்துச்சுன்னா அதுதான் டயாமேக்னெட்டிக் நேச்சர். அப்ப லுட்டீசியம் 3+ இஸ் a டயாமேக்னெட்டிக் நேச்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which of the following statement is true about the magnetic property of inner transition element? அப்ப inner transition element ஓட magnetic property எது true statement அப்படினு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து they are always paramagnetic அப்படினு கொடுத்திருக்காங்க. inner transition எல்லாமே paramagnetic-ஆ இருக்குமா, they are always diamagnetic nature-ஆ இருக்குமா, they can exhibit both paramagnetism and diamagnetism-ஆ இருக்குமா, or they are always ferromagnetic-ஆ இருக்குமா? இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். Thank you.